நான் மணல பாதிக்கப்பட்ட காலத்தில் வந்து இரவு நேரத்தில் நடந்து போய் கொண்டிருப்பேன். அப்போ நடந்து போயிட்டு என் வீட்டுக்கு நடந்தே போவேன். அப்போ அந்த சமயத்தில் கால் வலி எடுத்துரும். ஒரு இடத்துல போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் உக்காந்து கொள்வேன். உட்காந்துக்கிட்டு சரி அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஒரு நாளைக்கு படுத்து தூங்கிடுவேன், அப்படியே படுத்துருப்போம், உட்காந்துருப்பேன், படுத்து தூங்கிடுவேன். அது மாதிரி ஒரு நாள் வந்து நான் போய் கால் வலியில் போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். அப்போ உட்காந்துட்டு சரி உட்காந்துருந்து படுப்போம்னு சொல்லிட்டு படுத்தேன். அடுத்த செகண்ட்ல ஒரு 3 பேர் வண்டியில வந்தாங்க. வாகனத்துல 3 பேர் வந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, என்ன பாக்கெட்லாம் செக் பண்றாங்க. இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட் எல்லாம் செக் பண்றாங்க. எப்படி என்றால், "நீ பீடி வச்சிருக்கியா? சிகரெட் வச்சிருக்கியா? தீப்பெட்டி குடு, அது குடுன்னு" கேட்டு என்னை பாக்கெட்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க எப்படி என்றால் அடிக்கிற கும்பல். அந்த மாரி கும்பலுக்கிட்ட நானு மாட்டிக்கிட்டேன். அவங்கள வந்து நான் சரி எழுந்த பக்கம் சரி விலகி போயிடலாம். ஆனா எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் கும்பலா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிந்து கொண்டேன். சரி விலகி போகலான்னு சொல்லிட்டு விலகி போனேன். அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து 2 திட்டு இருக்கும். 2 திட்டில வந்து ஒரு கேப் இருக்கும். இப்படி போகும்போது நான் அப்படியே இந்த கீழே பின்னாடி விழுந்துட்டேன். அந்த திட்டுக்குள்ள கீழே விழுந்துட்டேன். சரி மறுபடியும் எப்படியும் அவங்க தப்பி வைத்து மேலே எழுந்துட்டேன். எழுந்துட்டு சரி அங்கிருந்து தப்பித்து நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி வந்தேன். விலகி வரும்போது ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு எப்படி என்றால் ஒரு 3 பேர் வந்தாங்க. ஒருத்தனுக்கு 22 வயசு இருக்கும், ஒருத்தனுக்கு 18 வயசு இருக்கும், இன்னொருத்தனுக்கு 22 25 வயசு. அந்த அந்த ஏஜ்ல இருக்கிற பசங்க வந்து வந்திருந்தாங்க. நான் விலகி போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தேன். நடந்து இந்த கையில் ஒரு பையன் வந்து கல் வச்சுட்டு இந்த இந்த மாதிரி கல் வச்சிருந்தான். இந்த மாதிரி கல் வச்சிருந்து என் நடு முதுகுல ஓங்கி ஒரே குத்திட்டான். ஓங்கி ஒரே குத்திட்டான். என் கை காலெல்லாம் அப்படியே சைலட்டு போயிடுச்சு. எப்படி கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி சைலட்டு போகும் அந்த மாதிரி என் கை காலெல்லாம் அத்தனை நரம்புகளும் சைலட்டு போயிடுச்சு. அப்படியே விழுந்துட்டேன். விழுந்துட்டு அப்படியே அப்படியே அவங்க வந்துட்டாங்க. வந்து அதெல்லாம் பாக்கெட்லாம் செக் பண்ணிட்டாங்க. நான் புரண்டு அழும்போது அபய குரல் இட்டேன். எப்படி என்றால், "ஓ தேவனே, ஓ தேவனே" என்று சொல்லி அபய குரல் இட்டேன். அபய குரல் இட்டும் போது அவங்க ஒரே ஓட்டம், அவங்க ஒரு செகண்ட் கூட நிக்கல, ஒரே செகண்ட் கூட நிக்கல, எழுந்து ஒரே ஓட்டம் வண்டி எடுத்து ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் நமக்கு அடைக்கலாம இருந்து பாதுகாத்து வருகிறார். என்னை பாதுகாத்து வந்தா சுகத்தை கொடுத்தாரு. அந்த கும்பலில் இருந்திருந்து என்னை தப்ப வைத்து நான் எழுந்து போயிட்டேன். கொஞ்ச தொலைவு நடந்து போகும்போது என் இங்க நெத்தி அடி பாருங்க வீங்கி இருக்கு கொஞ்சம். அங்க அந்த அந்த இடத்துல பெரிய காயம். அந்த இடத்துல இங்க காயம், மூக்கல காயம். இந்த விரல்ல ஒரு செகண்ட், இந்த பெரிய விரல்ல வந்து நெகம் வந்து ஒரே செகண்ட் எழுந்து பக்கம் விழுந்துருச்சு. கொஞ்ச தொலைவு நடந்து போகும்போது எப்படி என்றால் நான் அந்த பொதியோட வந்து இருக்கிறது யாரு கண்களுக்கு தெரியக்கூடாது, பொது பொது மனுஷர்கிட்ட மாட்டிக்க கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக நடந்து போயிட்டேன். அப்போ போயிட்டு கொஞ்ச தொலைவு நடந்து போகும்போது இந்த விரல் ஒரே வலி. பார்த்தா நெகம் ஒரே இல்லை, நெகமே இல்லை, பிரிந்து அப்ப விழுந்துட்டு இருக்குது. நான் போயிட்டு சரி அங்க ஒரு பைப் இருக்கும், அங்க பைப்ல போயிட்டு எல்லாம் கை முகமெல்லாம் கழிட்டேன். ரத்தம் பிளட் எல்லாம் வலியுது. ஏன்னா விழுந்துட்டு இப்படியே விழுந்தும் போது இந்த இடத்துல காயம், கையில காயம், இந்த இடத்துல காயம், நிறைய காயம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கெல்லாம் தப்பு வைத்து ஆண்டவர் எனக்கு பலத்த துருகமாய் அடைக்கலமாய் இருந்து என்னை பாதுகாத்து வந்து இதுவரைக்கும் சுகத்தை தந்து வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்படி அவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி அடைக்கலாம இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். நாம் அவரிடத்தில் எப்படி வாஞ்சையா இருக்கிறபடியால் அவரை நம்ம இதுக்கெல்லாம் தப்பு வைத்து பாதுகாத்து அடைக்கலாம இருந்து வருகிறார். அவன் இடத்தில் வாஞ்ச இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் இடத்தில் வாஞ்ச இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன். நான் அவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் வாஞ்ச இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அந்த கும்பலத்திலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து தப்பவித்தார்.